மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீடைல்டு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறையா பயனுள்ள குரூப் 1 எக்ஸாமோடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றின ஒரு ஜிஸ்ட் அப்படின்றதுக்கான சுருக்கத்தை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா பேப்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருக்கும், உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தரத்தில் இருக்கும். இதை நீங்கள் யூனிட் 8 படிச்சிருந்தீங்க அப்படின்னா திருக்குறளை நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லே. அப்புறம் நீங்கள் குரூப் 4 குரூப் 2 இதெல்லாம் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 100 மார்க்குக்கு 40 மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸ். இது எந்த விதத்துலையும் உங்களுக்கு மெரிட்டுக்கு இந்த பேப்பரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த பேப்பர் 1 மெரிட்டுக்கு அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மெரிட்டுக்கு அப்போ எதை தான் சார் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்டிங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த 3 பேப்பரும் மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. எதுனா பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, GS1, GS2, GS3ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ்னா அந்த 3 தாள்கள் தான் உங்களுக்கு மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு பேப்பருக்கு 250 மார்க், 3 பேப்பர்னா 750 மார்க் ஆச்சு. ப்ளஸ் இன்டர்வியூ ஒரு 100, மொத்தமாக 850 மார்க்குக்கு உங்களுக்கு ஃபைனலாக ஒரு மெரிட் லிஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி, இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்துட்டோம். அது ஒரு எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருக்க போது அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். யாரெல்லாம் 40% மேலே எடுக்கிறீங்களோ அவங்களாம் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதுக்கப்புறம் செகண்டாக இருக்குது பேப்பர் 2. இதை ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பியர்கள் வருகை, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்லேருந்து நம்ம சுதந்திரம் பெற்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அது மொத்தத்தையும் நீங்கள் கவர் பண்ணிடணும். 1498 ஆரம்பித்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி தரவாக முடிஞ்சிடும். இது கவர் ஆகிற மாதிரி தமிழ்லையும் நிறையா புக் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு நிறையா புக் இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு புக்கை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக எடுத்து நீங்கள் கவர் பண்ணணும். இப்போ சமச்சீர் கல்வி புத்தகம் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்குது ஒரு பேஸ். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் சமச்சீர் கல்வி புத்தகத்தை கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதை நிறையா வாட்டி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு, இதில் 9 சப்ஜெக்ட் இருக்கும் கரெக்டாக. ஒரு பேப்பருக்கு 3 சப்ஜெக்ட், அப்போ 3 பேப்பருக்கு 9 சப்ஜெக்ட், 3 3s are 9 இல்லைங்களா? அப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு புக்கு நம்ம ரெஃபரன்ஸ் புக்காக கவர் பண்ண போகிறோம். இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா பிபன் சந்திரான்னு ஒரு புக் இருக்குது இங்கிலீஷில், அதை நீங்கள் கவர் பண்ணலாம். தமிழில் வெங்கடேசன் அப்படின்றவரோட புக் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு புக்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். அவங்க சிலபஸில் நிறையா சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி உங்களை கவர் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனை பற்றின தனித்துவமான தன்மைகள், அவங்க ஏதாச்சும் ஒரு யூனிக்காக ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க சுதந்திர போராட்டத்திற்கு. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அது ரிலேட்டடாக கேள்விகள் நிறையா வரத்துக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போது ரெண்டாவதாக இருக்கிறது சோஷியல் இஷ்யூ. சோஷியல் இஷ்யூஸ் என்னென்ன சோஷியல் இஷ்யூ இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ், எப்படி நம்மளுடைய ஒன்றிய மாநில அரசுகள் எந்தெந்த திட்டங்கள் மூலியமாக அந்த சோஷியல் இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது எப்படி நீங்கள் கவர் பண்ணலாம்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதை நான் சொல்கிறேன் எப்படி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம் அப்படின்றத. சோஷியல் இஷ்யூஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஏரியாவும் ரொம்ப முக்கியம், கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஏரியாவும் ரொம்ப முக்கியம். 2 பார்ட்டாக நீங்கள் பிரிக்கலாம் இந்த சோஷியல் இஷ்யூவை. பட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட்லி ஸ்டாட்டிக். நான் இங்கே 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை படிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்க. மூணாவதாக இருக்கிறது இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பேப்பர். இதுவுமே ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பேப்பர் தான், நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நம்ம திருக்குறள்லேருந்தே நமக்கு எத்திக்கல் வேல்யூஸ் சொல்லக்கூடிய நிறையா கருத்துக்கள் திருக்குறள்லே இருக்குது. அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி தான் அந்த எத்திக்ஸ் பேப்பரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபிலாசபிக்கல் திங்கர்னு சொல்லுவாங்க. எப்படி ஃபிலாசபிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்காலர்ஸ் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ முக்கியம். நீங்கள் யூபிஎஸ்சியில் எடுத்திங்கன்னா பேப்பர் 4 எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூடுன்னு இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். இது பேப்பர் 2 GS1ல் இதை நீங்கள் கவர் பண்ணணும். இப்போ பேப்பர் 3 GS2ல் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா IP, EPT, Polity and Emerging Trends
அக்ராஸ் த வேர்ல்டு தட் அஃபெக்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் பாலிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கான டீட்டெயில்ஸ். உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது மொத்தத்தையுமே நீங்கள் வந்து இது என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸ் கவர் பண்ணீங்கல்ல, அதே பார்ட் தான் இங்கே கொஞ்சம் விரிவாக நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதில் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் தட் அஃபெக்ட் இந்தியா அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேக்ஸ் இண்டிகா அப்படின்னு சசி தரூர் அப்படின்றவரோட புக் இருக்குது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பார்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கும், அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பேப்பர் 2ல் ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இந்த இதுலேயே அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இந்தியன் பாலிட்டிக்கு அப்புறம் செகண்ட் வெயிட்டேஜ் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட. நம்ம இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய டிஸ்கவரி, லேட்டஸ்ட் டிஸ்கவரி, அப்புறம் இஸ்ரோவோட ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்டாட்டிக்கும் இருக்குது, டைனமிக்கும் இருக்குது. டைனமிக்னா கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து இருக்கக்கூடியது. ஸ்டாட்டிக்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியில் கவர் பண்ணி ப்ரிலிம்ஸ்லேயே கவர் பண்ணியிருப்பீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனாக நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. 6th to 12th வரைக்கும் இருக்கிற அந்த சமச்சீர் கல்வி புக்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதை சார்ந்து இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். மூணாவதாக இருக்குது தமிழ் சொசைட்டி. இதுவுமே கவர் ஆகிற மாதிரி நிறையா புக்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்குது. தமிழர்களுடைய வரலாற்றுக்கு முன்னாடி காலத்தில் தமிழர்களோட நிலை எப்படி இருந்துச்சு, இப்போ வரைக்கும் எப்படி இருக்காங்க, தற்காலம் வரைக்கும், அதை வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். இதற்கான சோர்சஸ் என்னென்ன இருக்குது? சோர்சஸ்னால் என்னென்னா, கல்வெட்டு சார்ந்த ஆதாரங்கள், பேலியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த கல்வெட்டு சார்ந்து இருக்கக்கூடிய ஆதாரங்கள், அப்புறம் நியூமிஸ்மேட்டிக்ஸ்னா காயின்ஸ், நாணயங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஆதாரங்கள். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். டீட்டெயில்டாக நம்ம வந்து வகுப்புக்கு போகும்போது ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பேப்பர் 2 வந்து முடிஞ்சிருச்சு. பேப்பர் 4ல் ஜியாகிரஃபி இருக்கும், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதுவுமே வந்து நம்ம ஸ்டாட்டிக்கில் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கோஷங் லியாங் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதுமாதிரி தமிழ்லையுமே நிறையா புக் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து செகண்டாக இருக்கக்கூடியது வந்து என்னென்னா என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் அந்த ஏரியாவும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டெல்லாம் உங்கள் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் இருக்கிறத தெளிவாக நீங்கள் கவர் பண்ணிக்கணும். இந்த ஏரியாவில் கரண்ட் அஃபேர்ஸோட ரோலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மூணாவதாக இருக்கிறது இந்தியன் எக்கனாமி ஸ்டாட்டிக்கு ப்ளஸ் டைனமிக். நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்களோட 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி கண்டென்ட்டு ப்ளஸ் ஒரு ஆத்தர் ஏதாச்சும் ஒன்று, ரமேஷ் சிங், அது மாதிரி நிறையா புக்ஸ் வந்து இருக்குது. ஜென்ரல் எக்கனாமிக்கு தமிழ்லையுமே நிறைய ஆத்தர்ஸோட புக்ஸ் இருக்குது. கூட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 பார்ட்டுமே உங்களால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். இப்போ வந்து நம்ம பார்த்தது சிலபஸ் இன்ட்ரோடக்ஷனு. சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, அதற்கான வெயிட்டேஜை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 780 மார்க் வரும். இதோட வந்து இன்டர்வியூ வந்து ஒரு 100 மார்க், இதை சேர்த்திங்கன்னா 850 மார்க் வந்து வரும். இந்த 850க்கு தான் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம இதை பார்த்தாச்சு. இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த 5 பாயிண்ட், இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்கள் டெய்லியுமே உங்கள் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிறது சிலபஸ் நோட் மேக்கிங் அப்படின்றத கொடுத்துருப்பேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நம்ம டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸை நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சார்ந்து இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அந்த நோட்ஸ், பேசிக் நோட்ஸு, அட்வான்ஸ்டு நோட்ஸுன்னு 2 வகையாக நாம் வந்து நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பேசிக் நோட்ஸ் அப்படின்றது ஸ்கூல் புக்ஸு, 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது. அட்வான்ஸ்டு நோட்ஸுன்றது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக் தான். அந்த ரெஃபரன்ஸ் புக்லேருந்து நம்ம சேகரிக்கக்கூடிய தகவல்கள், இது 2ஐயும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நோட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதான் ஃபண்டமெண்டல். ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இதுதான் ஃபண்டமெண்டல். ஃபஸ்ட்டு சிலபஸ் அனாலிசிஸை, அது சார்ந்து இருக்கக்கூடிய நோட் மேக்கிங்கை நம்ம முடிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது ஓகே. செகண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். நான் ஏற்கனவே சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நான் சொல்லியிருப்பேன், கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் வந்து இந்த 3 பேப்பருக்குமே ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே இதில் இருக்கக்கூடிய இந்த 3 பேப்பர்லையுமே இருக்கும். இப்போ பேப்பர் 2
GS1 இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் இஷ்யூஸில் இந்த கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், சோஷியல் இஷ்யூஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்றிய மாநில அரசுகளோடைய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது, அது சார்ந்த நியூஸில் ஏதாச்சும் இருந்துருந்துச்சுன்னா அது ரொம்ப ஒரு முக்கியம். இன்னையிலேருந்து வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்கை ஒரு ஹேபிட்டாக வச்சுக்க போகிறீங்க. இப்போ எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது அப்படின்னா, ரிசல்ட் இன்னைக்கு வருதுன்னா கண்டிப்பாக ஒரு 2லேருந்து ஒரு 3 மாதம் டைம் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 மாதத்தை நான் வந்து ஒரு மினிமம் டைம் ஸ்பேனாக நான் வச்சுக்கிறேன். நாளையிலேருந்து வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங்கை உங்கள் ரெகுலராக நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. நியூஸ் பேப்பர்லேருந்து தகவல்களை சேகரிக்க போகிறீங்க. எப்படி நியூஸ் பேப்பர்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா, உங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி எது முக்கியமான நியூஸில் இடம் பெற்று இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேகரித்து தனியாக ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. அது ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு மெட்டீரியலை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அந்த மெட்டீரியல் நான் என்ன மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த மெட்டீரியலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெய்லியுமே அந்தந்த மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ண போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இப்போ எக்ஸாம் எழுதுறது வரைக்கும் உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுனாலே போதுமானதாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. இது செகண்ட். கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பரேஷனை இனிஷியேட் பண்ணுறோம். எப்படி இனிஷியேட் பண்ணுறோன்னா, சிலபஸ் நோட் மேக்கிங் அது மூலமா இனிஷியேட் பண்ணுறோம். செகண்டு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்குது. பட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் நம்ம எடுத்துருக்கணும். அதுதான் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். 3வது ரொம்ப முக்கியம், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். 1000 தான் நான் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த லாஸ்ட்டாக எக்ஸாமில் அவங்க கேட்குற கேள்விக்கு சரியான ஆன்சராக நான் ஜென்ரேட் பண்ணி எழுதணும். இப்போ ப்ரிலிம் எக்ஸாம்னா ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேள்வி இருக்கும், 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஒன்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இங்கே அப்படி இல்லை. ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், அந்த கேள்விக்கு சரியான விடையை நான் ஜென்ரேட் பண்ணணும். அந்த கேள்வி வந்து இப்போ பெரிய ஆன்சராக இருக்கலாம், லாங் ஆன்சர் டைப்பாக இருக்கலாம், இல்லை மீடியம் ஆன்சர் டைப்பாக இருக்கலாம். அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளோட லிமிட் தாண்டாமல் கரெக்டாக அந்த கேள்வியை ஸ்ட்ரக்சர்டாக நான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ லாங் ஆன்சர் டைப்னா கண்டிப்பாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்கணும், கன்க்ளூஷன் நான் ஒன்று கொடுக்கணும், நடுவில் அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்னு சொல்லுவாங்க, இன்ட்ரோடக்ஷனுக்கும் கன்க்ளூஷனுக்கும் நடுவில் இருக்கிறது, அது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர்டாக நாம் எப்படி ஒரு ஆன்சரை ஜென்ரேட் பண்ண போகிறோம், அது எங்கேருந்தும் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறதில்ல. எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸ் தான். என்னென்ன, சிலபஸை நோட் மேக்கிங் பார்த்தோம், நம்ம நோட்ஸை வச்சு தான் நம்ம ஆன்சரை ஜென்ரேட் பண்ண போகிறோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி ஸ்டாட்டிக்கையும் டைனமிக்கையும் மிங்கிள் பண்ணி நம்ம ஆன்சர் எழுத போகிறோம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்கணும், கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கணும், எப்படி அந்த ஆன்சரை ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. அதுக்கான ப்ராசஸை இன்னையிலேருந்தே நீங்கள் தொடங்குனீங்கன்னா எக்ஸாமுக்குள்ளே அந்த ஸ்கில்லை உங்களால் ஆக்வயர் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ 4வதாக இருக்கிறது ரைட்டிங் டெஸ்ட்டு. நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான பார்ட் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன முக்கியம்னா ரைட்டிங் டெஸ்ட்டு. இது முக்கியம். வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 3 இல்லை ஒரு 4 வாட்டி வந்து நீங்கள் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எழுதி நீங்கள் பார்க்கணும். ஆன்சர் எழுதி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது, அதற்கான பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு வாரத்துக்கு நான் 4 டெஸ்ட் எழுதுகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நான் எழுதும் போது என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். போன வாட்டி நான் எழுதின ஆன்சரோடைய தரத்துக்கும் இப்போ நான் எழுதுகிற ஆன்சரோடைய தரத்துக்கும் நிறையா வேறுபாடுகள் இருக்கணும். அது மட்டும் இல்லை, குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு கொஷினுக்கும் ஆன்சரை வந்து நீங்கள் சீக்கிரமே எழுதி முடிக்கணும். ஸோ ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் ஆன்சரும் ஸ்ட்ரக்சர்டாக கரெக்டாக நான் எழுதணும். அட் த சேம் டைம் என்னோடய ஸ்பீடும் நல்லா இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து கண்டிப்பாக ஓரளவு ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஓரளவுனா இப்போ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நல்லா இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு சில மெத்தட்ஸை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணணும். அது என்னென்னன்றதையும் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு பேசிக்காக 5 பாயிண்ட். இந்த 5 ஸ்டெப்பையும் நீங்கள் பின்பற்றும் போது கண்டிப்பாக உங்களால் இந்த குரூப் 1 மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸ் தான் இது. நான் குரூப் 1 மெயின்ஸ் சார்ந்த நிறையா என் சேனலில் லெக்சர்ஸை நான் அப்லோட் பண்ணுவேன். அதில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் லெக்சர்ஸ், சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான லெக்சர்ஸை நான் மேக் பண்ணி என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளையை நான் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.